வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசப் சேனலில் சிறகு அவரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிறகு அவரை 175 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கட் பண்ணுறப்போ நார் வந்துச்சுன்னா அந்த நார் அப்படி எடுத்துருங்க. இந்த சைஸ்க்கு எல்லா காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிறகு அவரை பாருங்கள், இது வந்து இலசான காய், வளைஞ்சா வளையுது. இது வந்து முத்துன காய், இது வளையாது. பாருங்கள், உள்ளே வந்து விதை இருக்குது. நீங்கள் வாங்குறப்போ பார்த்து வாங்குங்க, ரொம்ப வளைச்சிடாதீங்க, உடஞ்சிரும். சிறகு அவரை இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 175 கிராம் சிறகு அவரை, 20 சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு, சாம்பார் தூள் 2 டீஸ்பூன், தேங்காய் திருவல் சிறிதளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். பெரிய வெங்காயம் கூட நீங்கள் போடலாம், சின்ன வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ சிறகு அவரையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க எண்ணெயிலேயே. ஏன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சிறகு அவரை, அதனால் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுங்க. மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன்னா காய் இன்னும் வேகலை. இப்போ நல்லா கிளறி விடுங்க. காய் வெந்துருச்சா இல்லையான்னு சாப்பிட்டு பாருங்கள். காய் வேகலைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக விடுங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாருங்கள், காய் வெந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் திருவலை இப்போது சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் திருவலை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சிறகு அவரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.